ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்வீட் ஹோம் இது பண்ணுறதுக்குள்ளே டியூட்டோரியல் பார்ப்போம். பேக் ஸ்டிச்சும் சாட்டின் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போமா? லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு ஹோம்னு எழுதுறதுக்காக நான் ஒரு ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்து நம்ம அதை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அதே மாதிரி நம்ம எல்லா லெட்டர்ஸ்க்கும் நம்ம பண்ணுறோம். பேக் ஸ்டிச் எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சேனலில் முன்னாடியே டீட்டெயில் வீடியோ இருக்குது, வேணுங்கிறவங்க அதை பாருங்கள். பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணியே நம்ம ஹோம் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஹோமுங்கிறத கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த வீடுக்கு சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வீடோட ரூஃபுக்காக நம்ம ப்ரௌன் கலர் த்ரெட் எடுத்துருக்கோம். அந்த த்ரெட் எடுத்து பார்டர்ஸ்க்கெல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். சாட்டின் ஸ்டிச்சுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் கொடுத்து அதில் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறது தான் சாட்டின் ஸ்டிச். இந்த வீடியோ பார்த்தா தெரியும் நம்ம எப்படி அதுக்கு கொடுத்துருக்கோன்னு. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு இடையில் இருக்கிற ஃபில்லிங்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்றா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதான் இந்த சாட்டின் ஸ்டிச். சாட்டின் ஸ்டிச் இருந்தாலும் சரி, பேக் ஸ்டிச் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஸ்டிச்சுமே எம்ப்ராய்டரியில் ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். இதே மாதிரி சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ரூஃபு ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த ரூஃப் ஃபுல்லாக நம்ம ப்ரௌன் கலரில் சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட டோர், விண்டோஸ் அதுக்கெல்லாமே நம்ம சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். அதுக்கும் சேம் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி சாட்டின் ஸ்டிச் தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இனி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு நம்ம ப்ரௌன் கலரில் சாட்டின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வீடோட ஃபில்லிங்ஸ் வேணும்ல, அதுக்காக எல்லோ கலர் த்ரெட் எடுத்து அதுவும் சாட்டின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம்.
வீடு ஃபுல்லாக சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட்டுக்கு போயிடலாம். ஸ்வீட்டில் பார்த்தோன்னா நான் ஸ்பிளிட் ஸ்டிச் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸ்பிளிட் ஸ்டிச்சும் வந்து ரொம்ப ஈஸி தான், பேக் ஸ்டிச் மாதிரியே தான். ஸ்பிளிட் ஸ்டிச்சும் நம்ம சேனலில் முன்னாடியே டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம், அது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து ஹூப் ஸ்டாண்ட்லாம் வந்து இல்லை, அதனால நான் புக்கை அரேஞ்ச் பண்ணி தான் நான் ஹூப் ஸ்டாண்ட் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஸ்வீட்டு வந்து ஸ்பிளிட் ஸ்டிச் யூஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த ஹோமுக்காக பேக் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் த்ரெட் எடுத்தோம்ல, அதே மாதிரி யூஸ் பண்ணி பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஹோமு ஃபுல்லாகவே நம்ம பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். ஹோம் ஃபுல்லாக பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணி நம்ம அதையே சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணியே தான் நம்ம ஃப்ளவர்ஸ்க்கும் ஃபில் பண்ணியாச்சு. ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் ஃபஸ்ட்டு அதோட பார்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா மிடில் ஒரு லைன் போட்டு அதுக்கிடையில் ஃபில்லிங்ஸ் பண்ணால் போதும். அப்படி ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒன்றா பண்ணணும். ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் நம்ம சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. 3 ஃப்ளவர்ஸ்க்கும் நம்ம இதே கலரில் நம்ம பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா நம்ம லீஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்காக நான் ஒரு லைட் க்ரீனும் ஒரு டார்க் க்ரீனும் த்ரெட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராண்ட்ஸில் எடுத்திருக்கோம். அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓரோ லீஃபுக்கும் நம்ம இப்படி பண்ணுறோம். த்ரெட் எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு ஓரோ சைட்ஸில் இருந்தும் அந்த சென்டருக்கு கீழே வர்ற மாதிரி அடுத்த சைட்ஸை நம்ம கொண்டு வரணும். இப்படி தான் நம்ம லீஃபை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் போதே புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர் ஒரு லைன் கொண்டு வந்து அதுக்கப்புறமா ஓரோ சைடில் வந்து ஒன்று லெஃப்ட்டு ஒன்று ரைட்டு அப்படின்னு ஒன்றா கொண்டு வந்து நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி மெதுவாக நீங்கள் ஓரோ லீஃபுமே பண்ணணும். நம்ம இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நம்ம பென் யூஸ் பண்ணி தானே இதை வரைச்சிருக்கோம். அது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பென். ஸோ இது வந்து ஹீட் பட்டால் இந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே போயிடும். அப்போ நம்ம பண்ண ஒர்க் மட்டுமே இதில் இருக்கும். இந்த பென் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம ஹீட் யூஸ் பண்ணி எப்படி இதெல்லாமே போகுது அப்படிங்கிறதும் நமக்கு இருக்குது, அதையும் வேணால் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சு நீங்கள் வீட்டில் ஹேண்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூனிக்காகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது ரொம்ப நம்ம சிம்பிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.